எனக்கு இந்த விழா சற்று ஆச்சரியம் தருகிற ஒரு விழாவாக இருக்கிறது. என்னென்று கேட்டால், இரண்டு விஷயங்களை மட்டும், பல விஷயங்களை நினைத்தேன், ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஒன்று, கடலிலே கலப்பதற்காக அருவிகள் ஆறுகள் எல்லாம் ஓடி வருவதை நான் பார்த்திருக்கிறேன். இது இயற்கை. ஒரு அருவியிலே கலப்பதற்காக இத்தனை கடல்களும் ஆறுகளும் ஓடி வருகிறது என்பது என்னுடைய முதல் ஆச்சரியம். இரண்டாவது, இந்த அழைப்பிதழை வைத்து எண்ணிக்கொண்டும் இருந்தேன். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இந்த 2 நாளிலே ஐயாவை பற்றி பேசுகிறார்கள். 100 பேருக்கு மேலே பேசுகிறார்கள். இதில் 2 ஆச்சரியம் என்னவென்றால், 100 பேருக்குமான தலைப்பு எங்களுடைய கவி அருவிதான். ஒரே தலைப்பிலே 100 பேர் 2 நாள் பேச போகிறார்கள். எங்காவது இது நடக்குமா? நான் நினைத்தேன், அப்படி 100 பேர் பேசுகிற அளவுக்கு ஒரு மனிதனிடம் விஷயம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான் என்று நினைக்கிறேன். அதைவிட எனக்கு ஆச்சரியம், 100 பேர் பேசுகிற பேச்சை பொறுமையாக இருந்து கேட்கிற மக்கள் வாணியம்பாடியிலே தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு அதைவிட இன்னும் ஒரு ஆச்சரியம், 2 மணி தாண்டி கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய கவிஞர் அவர்கள் பாடுகிறார். எங்களுக்கு முன்பு பேசிய கவிஞர் அறிவுமதி அவர்கள் பாடுகிறார். வேறு சபையாக இருந்து வேறு மேடையாக இருந்தால் ஒரு கைதட்டு விழுந்திருக்கும். அந்த கைதட்டுக்கு என்ன அர்த்தம் இருந்திருக்கும் என்றால், போதும் நிறுத்து என்பதாக இருந்திருக்கும். நான் வியந்து போனேன். அவர் பாட அதை ரசித்து கைதட்டுகிற ஒரு கூட்டத்தை இந்த மண்ணிலே தான் நான் காணுகிறேன். அதற்காக உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பிலே பெரிய உடன்பாடு இல்லை. சமய நல்லிணக்க அரங்கம். சமயம் என்றாலே இணக்கம்தான். அதிலே அது இல்லாமல் ஒரு சமயம் இருந்தால் அது சமயம் இல்லை. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதனாலே தான் பாரதி சொன்னான், தெய்வம் பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். சூரியனை இலங்கையிலிருந்து நான் தரிசிக்கிறேன், இந்தியாவிலே இருந்து நீங்கள் தரிசிக்கிறீர்கள், லண்டனிலே இருந்து ஒருவர் தரிசிக்கிறார், ஆப்பிரிக்காவிலே இருந்து ஒருவர் தரிசிக்கிறார். நின்று தரிசித்த இடத்தை பொறுத்து சூரியனிலே மாற்றங்கள் சில தெரியும். ஆனால் சூரியன் ஒன்றுதான். இந்த சூரியன் என்னுடைய சூரியன், இந்த சூரியன் என்னுடைய சூரியன் என்று எவனாவது முரண்படுகிறானா இருந்தால் அவனின் சமயவாதி அல்ல, அறிவுக்குரியவனே அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஆகவே சமய நல்லிணக்கம் என்பது என்ன என்றால், நான் நினைத்தது மிகச் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், சமயம் என்பது ஒருவனிடம் மானுடத்தை வளர்க்க வேண்டும். மானுடம் வளர்க்காத ஒரு சமயம் இருந்தால், அது என் சமயமாக இருந்தாலும் துணிந்து சொல்லுகிறேன், அதை குப்பையிலே தூக்கி போட வேண்டியது. ஐயா இஸ்லாமியராக இருக்கிறபடியால் அதை முதலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு வயதான மூதாட்டி வந்தாராம். அந்த மூதாட்டியினுடைய கையிலே ஒரு பை. அந்த மூதாட்டி வந்தவுடனே நண்பர்கள் ஒரு பக்கமாக ஒதுங்கி கொண்டார்கள். அந்த மூதாட்டியை நபிகள் நாயகம் அழைத்தார். அம்மா வா என்று கூப்பிட்டார். எதற்காக வந்தாய் என்று கேட்டால், ரொம்ப மூதாட்டி நடுங்குகிறாள். மகனே, எனக்கு கொஞ்சம் பழங்கள் கிடைத்தன, அதை உனக்கு உண்பதற்காக தருவதற்காக வந்தேன் என்று அந்த பாட்டி சொன்னாலாம். கொடு அம்மா என்று வாங்கினாராம். வாங்கி ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாராம். ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று அடுத்த பழத்தையும் சாப்பிட்டாராம். இப்படியே சொல்லி 5 பழத்தையும் அவர் சாப்பிட்டு விட்டார். அருகிலே இருந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக போய்விட்டது. ஏனென்றால் நபிகள் அப்படி ஒரு நாளும் செய்கிறவர் இல்லை. எந்த ஒரு நல்ல பொருள் கிடைத்தாலும் அதை நண்பர்களோடு பகிர்ந்துதான் அவர் உண்பது வழக்கம் என்பது அந்த நண்பர்களுக்கு தெரியும். இன்றைக்கென்ன வழக்கத்துக்கு மாறாக இந்த ஒரு நல்ல இனிமையான பழங்கள் கிடைத்தவுடனே தானே சுவைத்து சாப்பிடுகிறாரே, இது இவருடைய வழக்கம் இல்லையே என்று அவர்கள் நினைத்தார்களாம். அந்த பாட்டிக்கு ஆனந்தமான மகிழ்ச்சி. தன்னுடைய
பழங்களை வாங்கி நபிகள் சுவைத்து சாப்பிட்டு விட்டார் என்ற உடனே அவர் ரொம்ப மகிழ்ந்து வாழ்த்தி விட்டு போனார். போன உடனே இந்த நண்பர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திடம், சுவாமி, இன்றைக்கு உங்களிடம் எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிகிறது என்றார்கள். என்ன மாற்றம்? எது நல்லது கிடைத்தாலும் எங்களோடு பகிர்ந்துதானே நீங்கள் உண்பீர்கள், இன்றைக்கு என்ன அந்த பாட்டி கொடுத்த சுவையான பழத்தை தனியே உண்டு விட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் சொன்னாராம், நண்பர்களே, அந்த அம்மையார் தந்த பழம் சுவை என்பதற்காக நான் தனித்து உண்ணவில்லை. அந்த பழங்கள் அத்தனையும் கடும் புளிப்பழங்களாக இருந்தன. முதல் பழத்தை சாப்பிட்ட உடனேயே நான் அதை தெரிந்து கொண்டேன். இந்த பழத்தை நான் உங்களுக்கு தந்திருந்தால் நீங்கள் அதை சாப்பிட்டு விட்டு புளிக்கிறது என்று சொல்லி இருப்பீர்கள். அந்த தாயினுடைய மனம் வாடி இருக்கும். அந்த தாயினுடைய மனம் வாடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு தராமல் அந்த புளித்த பழங்களை இனித்த பழங்கள் போல நினைத்து நானே உண்டேன் என்று சொன்னதாக ஒரு கதை சொல்வார்கள். இதுதான் சமயம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் மானுடம். இந்த மானுடத்தை போற்றாத ஒரு சமயம் இருக்கும் என்றால் அது இந்த உலகத்திற்கு அது தேவையில்லை என்பது என் கருத்து. இயேசுநாதர் அவர் வரலாற்றிலே ஒரு செய்தி சொல்வார்கள். ஒரு பரத்தையை நீதிமன்றம் பரத்தை என்று தீர்மானித்து குற்றம் சாட்டி விட்டது. அந்த ஊரிலே கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது வழக்கு. அவளை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். கல்லால் எறிவதற்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து விட்டார்கள். அப்பொழுது அந்த பக்கமாக இயேசுநாதர் வருகிறார். நாங்களாக இருந்தால் என்ன செய்திருப்போம், அல்லது இன்றைய சமயவாதியாக இருந்தால் என்ன செய்திருப்பான்? தன்னுடைய சுத்தத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காக அந்த பெண்ணினுடைய குற்றத்தை விரிவுபடுத்தி காட்டியிருப்பார்கள். இன்றைக்கு அப்படித்தானே நடக்கிறது. நாங்கள் சுத்தமானவர்கள் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக மற்றவர்களை குற்றமானவர்கள் என்று காட்டுவதிலே சமயவாதிகளுக்கு ஒரு திருப்தி. இயேசுநாதரும் அதை செய்திருக்கலாம். இயேசுநாதர் என்ன செய்தாராம்? கல்லெறிய தயாராக இருந்த அந்த கூட்டத்தை பார்த்து, உங்களில் குற்றம் செய்யாதவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் என்று சொன்னதாக ஒரு வரலாறு சொல்வார்கள். இதுதான் மானுடம். அதுபோல நம்முடைய சைவ சமயத்திலும் ஒரு கதை இருக்கிறது. ஞானசம்பந்தர் திருமருகல் என்ற ஆலயத்துக்கு போகிறார். கோயில் பூட்டி விடுகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே எப்படியாவது இருந்து இறைவனை கண்டுவிட வேண்டும் என்று தங்கி இருந்துவிட்டு விடியற்காலையிலே எழும்பி குளித்து ஆசாரங்கள் எல்லாம் பார்த்து கோயிலுக்கு போக தயாராகிறார். மடத்திலே இருந்து வெளியிலே காலை தூக்கி வைக்கிறார். பக்கத்து மடத்திலே இருந்து ஒரு பெண்ணினுடைய அழுகை குரல், அவலக்குரல் கேட்கிறது. நாங்களாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? இந்த அழுகிற பெண்ணினுடைய குரலை கேட்ட உடனேயே அந்த பக்கம் போனால் நமக்கு அவளுடைய துன்பத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து மற்ற பக்கத்தாலே கோயிலுக்கு போய் கும்பிட்டிருப்போம். நாங்கள் செய்யக்கூடியது அதுதான். ஏனென்றால் கும்பிடுவதற்காக வந்த நாங்கள் அந்த பயணத்தை விட்டுவிட்டு இந்த பெண்ணோடு மெனக்கெடுவது சரியில்லை என்பதுதான் எங்கள் முடிவாக இருந்திருக்கும். ஞானசம்பந்தர் கோயிலுக்கு போகிற அந்த நிகழ்ச்சியை நிறுத்தினார். அந்த பெண்ணிடம் போனார். சம்பவத்தை விசாரித்தார். திருமணம் செய்ய வந்த இளைஞன் பாம்பு கடித்து இறந்து போயிருக்கிறான் என்பதை தெரிந்த உடனே அந்த இளைஞனை தூக்க சொல்லி கோயில் வாசலுக்கு வந்தார். கோயில் வாசலுக்கு வந்து மூலஸ்தானத்தை பார்த்தார். சிவனுக்கு ஆராத்தி காட்டுகிறார்கள், அபிஷேகம் செய்கிறார்கள். சிவனை பார்த்தார். உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார். இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய சொந்தம் என்று நினையுங்கள், பெரிய புராணத்திலே இருக்காது. அப்படித்தான் கேட்டிருப்பார். உனக்கு வெட்கமாக இல்லையா? உனக்கு அபிஷேகமா? உனக்கு ஆராத்தியா? உனக்கு பிரசாதமா? உன்னை நம்பி வந்த ஒரு பெண் கதறுகிறாரடா. இந்த கதறல் கேட்காமல் உனக்கு எதற்கு இதெல்லாம் என்பதை போல அந்த பெண்ணினுடைய கதறலை தான் வாங்கி ஒரு தேவாரத்திலே கதறி காட்டுகிறார் ஞானசம்பந்தர். சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே என்ற தேவாரத்திலே அந்த பெண்ணினுடைய அழுகை சம்பந்தர் குரலாக நமக்கு கேட்கிறது. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்கள். ஞானசம்பந்தர் பக்தர், கோயிலுக்கு போனவர், கும்பிட போனவர், அதை துறந்து விட்டு இந்த பெண்ணுக்காக நியாயம் பேசினாரே, இதுதான் சமயம் கடந்த மானுடம். இதை சமயம் சொல்லித்தர வேண்டும். சரி, இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறாய்? உனக்கு இதெல்லாம் தெரியும் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டுமா? இல்லை. ஒரே முடிவோடு முடிக்கிறேன். எங்கள் ஐயா அவர் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர், இஸ்லாமியர். எனக்கு அவரில் இருக்கிற ரொம்ப பெரிய மதிப்பு என்னவென்று கேட்டால், எங்களுடைய இலங்கையிலே, ஈழத்திலே பெரிய அழிவு நடந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு போர், கடும் போர். அதுக்கு முதலே போராட்டம் தொடங்கிவிட்டது. 30 ஆண்டு போர்,
கண்ணாலே அதற்குள்ளே இருந்து பார்த்தவன். எந்த நேரமும் வானம் பார்த்து வாழ்ந்தோம். அதற்கு முன்பும் அப்படித்தான் வாழ்ந்தோம். ஏனென்றால் ஆறுகள் இல்லை, மழை பெய்யாதா என்று வானம் பார்த்து வாழ்ந்த காலம் என்று ஒன்று இருந்தது. பிறகு எந்த நேரம் பொம்மர் வரப்போகிறது என்று வானம் பார்த்து வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், நான் சொல்லுகிறது நண்டுகள் போல வாழ்ந்தோம். நண்டுகள் என்றால் என்ன? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பங்கர் கிடங்கு குழி வெட்டி வைத்திருப்போம். மேலே சத்தம் கேட்டவுடனே குடும்பத்தோடு போய் உள்ளே இறங்கி விடுவோம். இந்த வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறோம். இப்படி நாங்கள் வாழ்ந்த அந்த துன்பத்தை ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே பல பேர் வெளிப்படுத்தினார்கள். பிறகு சில சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டிலே அதை பற்றி பேச பலரும் பயந்தார்கள். அப்படி பயப்படாமல் பேசிய சமூகத்துக்குள்ளே அரசியல் சாராத ஒரு மனிதர் என்றால் அவர்தான். எனக்கு அவர்களே இருக்கிற பெரிய மதிப்பு, அதையும் சொல்ல வேண்டும். தற்செயலாக ஒரு அசந்தர்ப்பமாக யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த இஸ்லாமியர்களை புலிகள் வெளியேற்றினார்கள். அது பின்னாடியிலே அவர்களே அதுக்காக வருந்தினார்கள். நான் கேட்கிறேன், ஐயா அவர்கள் அந்த மதத்தை, இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி தங்களுடைய இனத்தை சார்ந்த ஒரு குழுமத்தை அப்படியே வெளியேற்றினார்கள் என்று புலிகள் மேல் அவர் கோபம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு மருந்தளவும் கோபம் கொள்ளாமல் அவர்களுடைய போராட்டத்திற்காக துணை நின்று கவிதை பாடினார் என்கிற பொழுது அதுதான் உண்மை தியாகம், உண்மை மானுடம். சமயத்தை கடந்து சிந்திப்பது, மானுடத்து லெவலில் நின்று சிந்திப்பதுதான் நல்ல சமய நல்லிணக்கம் என்று நினைக்கிறேன். சமயம் என்பது ஒரு எல்லைதான், அதற்கு மேலே போக வேண்டும். மாணிக்கவாசகர் சொன்னார், சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் என்றார். அவர் ஒரு சமயவாதியாக இருந்து கொண்டு சொல்லுகிறார், சமயவாதிகள் அவர்களுக்குள்ளே இந்த வாதம் செய்கிறவர்கள், அவனுக்கு எந்த சமயம் பெரிது எந்த பெரிதம் தாழ்ந்து என்று இப்படி சண்டை பிடிக்கிறதிலே அவனுடைய காலம் போகும், அதிலே அவனுக்கு வருமானம் பெறும். இதுவல்ல அவனுடைய நோக்கம், உண்மை சமயினுடைய நோக்கம் அதுவல்ல. அப்படிப்பட்டவர்களை கடந்து போவதுதான் உண்மை சமயம் என்று பேசிய அந்த மாணிக்கவாசகருடைய அந்த உயர் நிலையை நான் ஐயா அவர்களிடம் கண்டிருக்கிறேன். தான் சார்ந்த இனம் பற்றி கவலைப்படாமல் அதற்கு மேலே போய் தமிழினம் என்கின்ற அந்த உரிமையோடு எங்கள் ஈழத்திற்காக குரல் கொடுத்த அவரை போல இன்றைக்கு பல பேர் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே அரசியல் இருக்கிறது, வேறு நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் ஐயா அவர்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் தனக்கு வரக்கூடிய ஆபத்தை தெரிந்து கொண்டும் நின்று பாடுபட்ட அந்த ஒரு தன்மை ஒன்றே அவர் மதம் கடந்து நின்ற நிலையை காட்டுகிறது. அவருடைய நல்ல எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார். இங்கே பல பேர் சொன்னார்கள், சொல்ல சொல்ல ஆசையாக இருக்கிறது. கவிக்கோ அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். நான் அவரை அழைத்திருந்தேன். எதுக்கு அழைத்திருந்தேன்? ஒரு சைவ கோயிலிலே சொற்பொழிவுக்காக கூப்பிட்டிருந்தேன். அது ரொம்ப ஆச்சரியம். அந்த கோயிலை ஒரு பெண்மணி நடத்தினார், பெரியவர். அவர் தன்னுடைய இப்படித்தான் ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு பேச்சாளரை கூப்பிட வேண்டும். ஜெயராஜுக்கு தானே இந்தியாவிலே தொடர்பு இருக்கிறது, யாரை கூப்பிடலாம் என்று என்னை கேட்டார். நான் உண்மையிலே மானசீகமாக கவிக்கோவினுடைய என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்ததாக என் குருவாக நினைப்பது அவரைத்தான், சத்தியமாக சொல்லுகிறேன். ஆகவே அவரை கூப்பிடுவோம் என்றேன். அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியம், என்ன ஒரு இஸ்லாமியரை கூப்பிட சொல்கிறீர்களா? அம்மா அவரை வர சொல்லுங்கள். என்ன பேசுவார்? நான் சொன்னேன், பெரிய புராணம் பேசுவார். வந்து ஐயா பேசிய பெரிய புராணத்தை கேட்டு அந்த அம்மையார் விதிர்விதிர்த்து போனார். நான் அவரிடம் பார்த்து ரொம்ப ரசித்தது அது, அந்த பேச்சு முடிந்த பிறகு பக்கத்திலே ஒரு வரலாற்று புகழ் பெற்ற ஒரு கோயில் இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே, நகுலேஸ்வரம் என்ற அந்த கோயில். 2 கோயில், மாவட்டபுரம், நகுலேஸ்வரம். அந்த கோயிலை காட்டுவதற்காக ஐயாவை கூட்டிக் கொண்டு போனேன். அது ஐயா எங்கள் ஊரில் ஷர்ட் போட்டு கோயிலுக்குள்ளே வரமாட்டார்கள், வேட்டி சால்வை தான் கட்டி வருவார்கள். ஐயாவும் ஒரு சால்வை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டார். கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலிலே இருந்த குருக்களுக்கு இவர் யார் என்று தெரியவில்லை. என்னோடு வந்திருக்கிறபடியால் யாரோ ஒரு சைவ பெரியார் என்று அவரை நினைத்து விட்டார். கோயில் மூலஸ்தானத்திலே போய் தீபம் காட்டி விட்டு வெளியிலே வந்து தீபத்தை தொட கொடுக்கிறார். நான் பதறுகிறேன். ஐயா அதை பற்றி எந்த இதுவும் இல்லாமல் தீபத்தை தொட்டு கும்பிட்டார். அந்த அளவிலே நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. அந்த பாவி குருக்கள் அவர் என்ன பண்ணினார், உள்ளே போய் விபூதியை எடுத்துக்கொண்டு வந்து கையிலே கொடுத்திருந்தால் கூட நல்லா அள்ளி ஐயாவினுடைய நெற்றி பூரா பூசினார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. முடிந்து விட்டது. வேன்ல ஏறிவிட்டோம். வேன்ல ஏறினால் நான் அவருடைய விபூதியை அழிக்க போனேன்.
நான் விபூதியை அளிக்கப் போனேன். அவர் சொன்னார், இருந்துட்டு போகட்டும் அப்பா என்றார். இதில் என்ன இருக்கிறது, விபூதியில் என்ன இருக்கிறது, அது இருந்து விட்டு போகட்டும் என்று சொன்ன அந்த மகானை நான் பார்த்து நடுங்கி இருக்கிறேன். அந்த நிலையிலே, அந்த மனநிலையிலே உலகத்தை நேசித்து துன்பப்படுகிறவர்களுக்கு குரல் கொடுக்கிற, சமயம் கடந்து சிந்திக்கிற, இன்றைக்கு பல பேர் சொல்லிவிட்டார்கள், அவர் தன்னை முருகன் என்பார், சிவன் என்பார், இப்படி உயர்நிலையிலே நின்று சிந்திக்கிற ஒரு மகா மனிதனுக்கு ஒரு பெரிய விழா. அந்த விழாவிலே ஈழத்தமிழர்கள் சார்பாக நானும் கலந்து கொள்ள கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.